ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு ஒரு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன்குள்ளே ஏதாவது மெசேஜ் உங்களுடைய பர்சன்ட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன்குள்ளே அவங்கள்ட்ட ஏதாவது மெசேஜ் வருமா? உங்கள் பர்சன் நேம் 3 டைம் சொல்லுங்கள், அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்டு ரிவீல் பண்ணிடலாம். நமக்கு கிடைச்சிருக்க கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு சாப்டர் டெட் சைலன்ஸில் இருக்குது. அதாவது ஹர்ட், ஒரு ஈகோ, ஒரு டிஸப்பாயின்மெண்ட் காரணமாக தான் இந்த காண்டாக்ட் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து சைலன்ஸ் வந்து உடஞ்சி ஒரு மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேஷுவல் காண்டாக்ட் தான், ஆனால் வந்து மறுபடியும் ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் ஒரு லோ ஃபேஸ் முடிஞ்ச பிறகு தான் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்பார்க் வருது. ஸோ ஃபுல் மூன் வந்து எமோஷன்ஸை வந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் அரௌண்ட் வந்து மெசேஜ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆனால் ஒரு நீண்ட சைலன்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்மால் மெசேஜ் வரலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.